நைட்டு ஃபுல்லாக சர்ச்சில் மாசு சப்பரம் தூக்குறது அன்னதானம் அப்படின்னு செம்ம ஜாலியாக இருந்தது. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஊரில் ஆளே காணா, வெறிச்சோடியாக போயிடுச்சு. எங்கள் வீட்டில் மட்டும் தான் கொஞ்சம் ஆள் இருந்தது மாதிரி இருந்தது. நைட்னா தூங்கினா தானே காலையில் எந்திரிக்க, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கதை பேசிட்டு தூங்கவே இல்லை. ஆனால் காலையில் செம்மையாக டயர்டாக இருந்தது. அதெல்லாம் முன்னாடியே இட்லிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நாத்தனா எல்லாருமே சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே அக்கா ஊரில் காலையிலே ஒரு பாட்டிமா வடை பணியாரெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ணன் எவ்வளோன்னு கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. 4 பணியாரம் 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம சாஃப்டாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டேன் நானா. இந்த பால் தயிர் விளம்பரத்துலனா ஒரு மாடு வரும்ல, பிளாக் அண்ட் ஒயிட் மாடு, அது நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு கிராமத்தில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதையும் அப்படியே ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு. காலையில் பசிக்கவே இல்லை, ஏன்னா நம்ம தான் பணியாரம் வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. பட் இருந்தாலும் சாப்பிடணுமே அப்படின்னு கொஞ்சமாக தயிரில் சாப்பிட்டாச்சு. இங்கே அக்கா வீட்டில் ஏஞ்சல்னு ஒரு அழகான குட்டி நாய்க்குட்டி இருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டு செல்லம் அனன்யா குட்டிமாக்கு தான் பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி. இப்போது மாதிரி எப்பவும் ஹாப்பியாக